ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Chapter 2 Polynomialsல exercise 2.3. அதில் first sum. Determine which of the following polynomials has x plus 1 a factor. ஸோ கொடுத்துருக்கிற பாலினாமியலில் எந்த பாலினாமியலுக்கு x plus 1 வந்து ஒரு ஃபேக்டராக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எக்ஸ் கியூ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இப்போது நம்ம இந்த பாலினாமியலை பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் பிளஸ் 1 வந்து ஃபேக்டராலியான்னு கண்டுபிடிக்கணும், கரெக்டா? ஸோ நம்ம எக்ஸ் பிளஸ் 1 ஜீரோவோட ஈக்குவேட் பண்ண போகிறோம். எக்ஸ் பிளஸ் 1 ஃபேக்டராக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் பிளஸ் 1 ஜீரோட ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 1 ஈக்குவல் டு தாண்டி போச்சுன்னா -1. ஸோ இப்போ ரிமைண்டர் தியரம் யூஸ் பண்ணி by reminder theorem. ஸோ நம்ம இப்போ P of x x plus 1ஆல் டிவைட் பண்ணும்போது P of minus 1 தான் ரிமைண்டராக இருக்கும். இஸ் ரிமைண்டர். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்க பாலினாமியலை P of xன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ அதை இந்த கொடுத்துருக்கிற ஃபேக்டர் வச்சு நம்ம டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ ஃபேக்டர் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இன்கேஸ் ரிமைண்டர் 0 வரல அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகலை. ஸோ எக்ஸ் பிளஸ் 1 வந்து ஃபேக்டர் இல்லைன்னு சொல்லிடலாம். இந்த P of -1 தான் என்ன ரிமைண்டர் வரும் இந்த பாலினாமியலை எக்ஸ் பிளஸ் 1 வச்சு டிவைட் பண்ணும்போது அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன் P of -1னா எக்ஸோட வேல்யூ -1. ஸோ இந்த கொடுத்துருக்க ஃபேக்டரை வச்சு நம்ம எக்ஸ் வேல்யூ எடுத்துட்டோம். இதை கொடுத்துருக்கிற பாலினாமியலை நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். P of -1 எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ -1 கியூப் ப்ளஸ் -1 ஸ்கொயர் -1 ப்ளஸ் 1. -1 into -1 into -1 -1. -1 into -1 plus 1. Plus into minus, so -1 plus 1. So இது solve பண்ணா 0. Since P of -1 is equal to 0, hence x plus 1 is a factor of P of x. நமக்கு ரிமைண்டர் 0 வந்தனால இந்த x plus 1 வந்து P of x ஓட ஒரு ஃபேக்டர் தான். செகண்ட் சப்டிவிஷன், இதுலேயும் கொடுத்துருக்கிற பாலினாமியலை நம்ம P of xன்னு எடுத்துக்கலாம். ஸோ P of x is equal to x plus 4 plus x plus cube plus x plus square plus x plus 1. இங்கே கொடுத்துருக்கிற ஃபேக்டர் x plus 1. ஸோ நம்ம இது ஜீரோட ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ +1 ஈக்குவல் டு தாண்டி போச்சுன்னா -1. இப்போ ரிமைண்டர் தியரம் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கிற அந்த பாலினாமியல் இருக்கு இல்லையா, அதாவது P of x, அதை x plus 1 ஃபேக்டரான்னு கேட்குறாங்கல்ல, அதோடு டிவைட் பண்ணும்போது P of -1 is the ரிமைண்டர். ஏன் P of -1 வந்து ரிமைண்டராக இருக்கும் அப்படின்னா, நம்ம அந்த ஃபேக்டரை ஜீரோவோட ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ -1. ஸோ P of -1 எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். P of -1 அதுதான் அந்த ஃபேக்டரை வச்சு நம்ம இந்த P of x டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ரிமைண்டராக கிடைக்குமா ஆஸ் பர் தி ரிமைண்டர் தியரம். ஸோ நான் எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -1 power 4 1, -1 power 3 -1, -1 power 2 plus 1, again -1 plus 1. இது சால்வ் பண்ணால் 1 கிடைக்கும். So since P of -1 is not equal to 0, remainder 0 வரல, 1 வந்ததுக்கு, hence x plus 1 is not a factor.
of p of x. எப்படி வந்து 4 is a factor of 16 அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா? ஏன்னா 16/4 பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து 0 வரும். ஸோ எந்த ஒரு நம்பரை வந்து இன்னொரு எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு டேர்முக்கு ஒரு ஃபேக்டராக இருக்குன்னா அது கம்ப்ளீட்டாக அதை டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வரும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை ஃபேக்டர்னு ஒத்துப்போம். இங்கே ரிமைண்டர் 1 வந்திருக்கு. ஸோ x+1 வந்து இந்த பாலினாமியலுக்கு ஃபேக்டராக கிடையாது. இப்போ தேர்ட் சப்டிவிஷன்லையும் p of x உடைய வேல்யூ எடுத்துக்கலாம். கொடுத்துருக்கிற கொஷின் p of x எடுத்தாச்சு. அண்ட் இங்கேயும் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தா x+1 ஃபேக்டரான்னு கேட்டிருக்காங்க. 0வோட ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ -1 கிடைக்கும். ஸோ பை ரிமைண்டர் தியரம் படி p of x divided by x+1, which gives p of -1 as the remainder. So x உடைய வேல்யூக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். -1 power 4, -1 power 3, -1 power 2, -1 plus 1. -1 power 4, 1. -1 power 3, -1. -1 power 2, 1. -1 plus 1. So 1, 3 into -1, -3, 3 into 1, 3. Again ஒரு -1 plus 1. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு 1 தான் ரிமைண்டராக கிடைக்குது. Since p of -1 is not equal to 0, x+1 is not a factor of p of x. ஏன்னா ரிமைண்டர் 1 கிடைச்சிருக்கு. இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் சேம் ஸ்டெப்ஸ் தான். கொடுத்துருக்கிற கொஷினை p of xன்னு எடுத்துக்கலாம். ஸோ எந்த சம்னாலும் சரி ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம எழுதிதான் ஆகணும். இங்கேயும் ஃபேக்டரான்னு செக் பண்ண போகிறது x+1 தான். அது 0வோட ஈக்குவேட் பண்ணோம்னா எக்ஸோடைய வேல்யூ -1 கிடைக்கும். Therefore by remainder theorem, படி p of x divided by x+1 பண்ணும்போது p of -1 தான் ரிமைண்டராக இருக்கும். இப்போ p of -1 கண்டுபிடிக்கலாம். அதாவது ரிமைண்டர் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கிற பாலினாமியலில் எக்ஸுக்கு பதிலாக நான் எல்லா இடத்துலையும் -1 போடுறேன். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். -1 cube -1, -1 square plus 1. இங்கே இருக்கிற மைனஸை நான் போட்டுட்டேன். ப்ராக்கெட்டை மட்டும் சால்வ் பண்ணுறேன். ஸோ -1 into -1 plus 1. அகெயின் இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதோட மல்டிப்ளை பண்ண போகிறேன். 2 into -1 -2, √2 into -1 -√2. -1 -1, minus into -2 plus 2, minus into -√2 plus √2, அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு plus √2. ஸோ இது மூணுமே அப்படியே கேன்சல் ஆகிடும். √2 plus √2, 2√2. ஸோ எங்கேயுமே -0 வரல. Since p of -1 is not equal to 0, x+1 is not a factor of p of x. இப்போ செகண்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். செகண்ட் சம், use the factor theorem to determine whether g of x is a factor of p of x in each of the following cases. ஸோ கொடுத்துருக்கிற சம்மில் இந்த g of x இருக்கு இல்லையா, இது வந்து இந்த p of x ஓட ஃபேக்டரா அப்படின்னு டிட்டர்மைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ இந்த g of x-ஐ வந்து நான் 0வோட ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்க்க போகிறேன். ஸோ g of x வந்து x+1 அப்படின்னா
இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை ஜீரோவோட ஈக்குவேட் பண்ணும்போது இந்த ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு தாண்டி -1 ஆகிடும். இப்போ நான் இந்த -1 பி ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறேன். ஃபேக்டர் தியரம் படி, ஸோ பை ஃபேக்டர் தியரம், இப்போ ஒரு டேர்ம் வந்து இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுங்கிற இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இந்த பாலினாமியலோட ஃபேக்டராக இருக்கணும்னா அது கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகணும். ஸோ பை ஃபேக்டர் தியரம் g of x is factor of p of x if p of -1 is equal to 0. ஏன்னா இங்கே எக்ஸோட வேல்யூ -1 வந்திருக்கு. ஸோ p of -1 0வாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கொடுத்துருக்கிற g of x வந்து p of x ஓட ஃபேக்டர்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணிடலாம். ஸோ p of -1 கண்டுபிடிக்கலாம். எக்ஸோட வேல்யூவில் -1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சிமிலர் டு லாஸ்ட் சம் தான். 2 into -1 cube -1, -1 square 1, -2 into -1 plus 2 -1. 2 into -1 -2 plus 1 plus 2 -1. So answer வந்து 0. Since p of -1 equal to 0, hence g of x is factor of p of x. இதே மாதிரி அடுத்த ரெண்டு சப்டிவிஷனும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். g of x உடைய வேல்யூ x plus 2. இப்போ இதை 0வோட ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ -2 வரும். ஏன்னா +2 ஈக்குவல் டு தாண்டி போச்சுன்னா -2. அகெயின் பை ஃபேக்டர் தியரம், ஸோ ஃபேக்டர் தியரம் படி g of x is a factor of p of x if p of -2 இல்லையா, ஸோ -2 வந்து 0 வந்துச்சு அப்படின்னு சொன்னால் g of x வந்து is a factor of p of xனு நம்ம டிட்டர்மைன் பண்ணிடலாம். இப்போ p of -2 கண்டுபிடிக்கணும் அதுக்கு. ஸோ p of -2 இந்த பாலினாமியலில், இந்த செகண்ட் சம்முக்கான பாலினாமியலில் எக்ஸுக்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். -2 cube plus 3 into -2 square plus 3 into -2 plus 1. -2 cube -8 plus 3 into -2 square வந்து 4 plus 3 into -2 -6 plus 1 -8, 3 4s are 12 -6 plus 1. ஸோ இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் -8 plus 12 வந்து +4 +4 -6 -2 -2 plus 1 -1. ஸோ நமக்கு 0 வரல. Since p of -2 is not equal to 0, hence g of x is not a factor. ஏன்னா அது 0 வரல, அதனால அது p of x உடைய ஃபேக்டர் கிடையாது. தேர்ட் சப்டிவிஷன், அங்கே g of x என்ன கொடுத்துருக்காங்க, x -3 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த x -3 0வோட ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸோடைய வேல்யூ -3 ஈக்குவல் டு தாண்டி வந்தால் +3. ஸோ பை ஃபேக்டர் தியரம் g of x எப்போ p of x ஓட ஃபேக்டராக இருக்கும்னு பார்க்கலாம். இட்ஸ் a factor of p of x if p of 3 equal to 0. ஏன்னா இங்கே எக்ஸோட வேல்யூ 3 வந்திருக்கு. ஸோ p of 3 0வாக இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துருக்கிற g of x வந்து கொடுத்துருக்க p of x ஓட ஃபேக்டர். ஸோ p of 3 கண்டுபிடிக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3 cube -4 into 3 square plus 3 plus 6, 3 cube 27 -4 into 3 3s are 9 plus 3 plus 6. 27 minus 4 9s are 36 plus 3 plus 6. So இப்போ ப்ளஸ் டேர்ம் மட்டும் ஆட் பண்ணுறேன். 27 plus 3 30, 30 plus 6 36, 36 minus 36 0. Since p of 3 equal to 0, hence g of x is a factor of p of x. 0 வந்தனால
இது ஃபேக்டர்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணிடலாம். இப்போ தேர்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். Third sum, find the value of k if x minus 1 is a factor of p of x. So என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x minus 1 இதோட ஃபேக்டர்னு கொடுத்துட்டாங்க, k ஓட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுக்கு நம்ம ஃபேக்டர் தியரமும் யூஸ் பண்ணலாம், ரிமைண்டர் தியரமும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் p of x ஓட வேல்யூ இது, x minus 1 வந்து ஃபேக்டர்னு கொடுத்துட்டாங்க. x minus 1 is a factor of p of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x minus 1 0வோட ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா -1 equal to தாண்டி போகும்போது +1 ஆகிடும். ஸோ x is equal to 1. x minus 1 வந்து ஆல்ரெடி ஃபேக்டர் ஆஃப் p of xன்னு கொடுத்தனால by ஃபேக்டர் தியரம் படி p of 1 equal to 0. ஏன்னா x minus 1 ஆல்ரெடி ஃபேக்டர் தான் p of xக்கு. ஸோ x minus 1 அந்த ஃபேக்டரை நம்ம 0ட ஈக்குவேட் பண்ணும்போது xோட வேல்யூ கிடச்சிருச்சு. நமக்கு தெரியும் if x minus 1 is a factor of p of x, p of 1 வந்து 0வா தான் இருக்கும். நம்ம ப்ரீவியஸ்ல வைஸ் வர்சாவா போட்டோம் இல்லையா ஃபேக்டர் தியரம் படி. இப்போ நம்ம இது வந்து இதுக்கு ஃபேக்டரான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். நமக்கு ஃபைனலாக ரிமைண்டர் 0 வரணும் அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அதே கான்செப்ட் தான், அவங்களே ஃபேக்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபேக்டர்னு கொடுத்தனால நமக்கு இந்த p of 1 0 தான் வரும். ஸோ p of 1 வந்து 0. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். p of 1 0 நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ 1 ஸ்கொயருங்கிறது 1 + 1 + k. 1 + 1 வந்து 2 ஈக்குவல் டு தாண்டி போகும்போது -2 ஆகும். ஸோ கேவோட வேல்யூ -2. இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் x minus 1 is a factor of p of x. ஸோ x minus 1 நம்ம 0ட ஈக்குவேட் பண்ணும்போது xோட வேல்யூ +1 கிடைக்கும். ஃபேக்டர் தியரம் படி by ஃபேக்டர் தியரம் p of 1 வந்து 0வா இருக்கணும். ஏன்னா x minus 1 is already a factor of p of x. So p of 1 கண்டுபிடிக்கலாம். xக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 into 1 square plus k into 1 plus √2. p of 1 already 0. 2 into 1 square 1 தான். k into 1 k plus √2. So 2 ones are 2 plus k plus √2 which is equal to 0. So k equal to plus √2 equal to தாண்டி போகும்போது -2 ஆகும். 2 equal to தாண்டி போகும்போது -2 ஆகும். ஸோ -2 -√2 இதுதான் k ஓட வேல்யூ. தேர்ட் சப்டிவிஷன் சேம் as this. x minus 1 is a factor of p of x. ஸோ x minus 1 0வோட ஈக்குவேட் பண்ணும்போது xோட வேல்யூ 1 கிடைக்கும். ஸோ ஃபேக்டர் தியரம் படி அது ஆல்ரெடி ஃபேக்டர் அப்படிங்கிறனால நமக்கு வந்து அந்த டேர்ம் வந்து அந்த பாலினாமியலை கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணோம். தட் இஸ் p of 1 வந்து 0 கிடைக்கும். ஸோ p of 1 கண்டுபிடிக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். k into 1 square minus √2 into 1 plus 1. p of 1 value 0. k into 1 square k minus √2 plus 1. minus √2 equal to தாண்டி போகும்போது plus √2 ஆகும். plus 1 equal to தாண்டி போகும்போது -1 ஆகும். ஸோ ஃபைனல் ஆன்சர் √2 -1. இப்போ ஃபோர்த் சப்டிவிஷனும் சேம். x minus 1 வந்து ஃபேக்டர் ஆஃப் p of x. எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் எழுதியே ஆகணும். ஸோ இதை நம்ம 0வோட ஈக்குவேட் பண்ணும்போது x வந்து 1 கிடைக்கும். ஸோ ஃபேக்டர் தியரம் படி இப்போ அது ரெண்டும் ஃபேக்டராக இருக்கிறனால p of 1 நமக்கு 0 கிடைக்கும். வை பிகாஸ் ஸோ ஃபேக்டர் தியரம் படி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா பாலினாமியல் f of xக்கு x minus aன்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், அந்த f of a வந்து 0 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். p of xக்கு
எக்ஸ் மைனஸ் ஒன் ஃபேக்டர் அப்படிங்கிறனால பி ஆஃப் ஒன் 0 தான். ஸோ பி ஆஃப் ஒன்னுடைய வேல்யூ எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். k into 1 square minus 3 into 1 plus k. P of 1 வந்து 0. k minus 3 plus k. k plus k 2k. minus 3 equal to தாண்டி போச்சுன்னா plus 3 ஆயிடும். ஸோ மொதல் k plus k 2k எழுதிக்கிறேன். minus 3 அந்த பக்கம் போகும்போது plus 3 ஆயிடும். இந்த 2வும் equal to தாண்டி போகும்போது டிவிஷன் ஆகும், ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கு. which means k உடைய வேல்யூ 3/2. இப்போ fourth sum டிஸ்கஸ் பண்ணலாம். fourth sum factorize. அதில் first subdivision 12x square minus 7x plus 1. ஸோ இப்போ நம்ம இதை ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம். சம் ப்ராடக்ட் மெத்தடில் நம்ம இது ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ மிடில் டேர்மை பிரிக்கணும் சம் அண்ட் ப்ராடக்டில். அது எப்படி பண்ணுவோம்னா, சம்முங்கிறது இந்த மிடில் டேர்மோடைய கோஎஃபிஷியன்ட், எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் என்ன சொல்லி நம்ம ரஃப் காலத்தில் சம் ப்ராடக்ட் பார்க்கலாம். எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் -7. ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணணும். அதாவது 12 into 1 12. ஸோ என்னன்னா, நான் இந்த 12 ரெண்டாக பிரிக்கணும், ஆனால் அதை நான் சம் பண்ணும்போது எனக்கு -7 வரணும். இப்போ 12 ஃபேக்டர்ஸ்னு பார்த்தா 6 2s are 4 3s are 12 1s are அப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் எனக்கு இந்த 4 3 தான் செட் ஆகும். அதுவும் நான் என்ன பண்ணுவேன், ரெண்டுத்துலேயும் நான் மைனஸ் போடணும். ஏன் அப்படின்னா -4 into -3 plus 12 minus into minus plus add பண்ணா 7 greater number sign minus. ஸோ எனக்கு சம்மும் வரணும் ப்ராடக்ட்டும் வரணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 12x ஸ்கொயர் இந்த -7x -4x -3xன்னு இதை நான் பிரிக்க போகிறேன். அப்புறம் +1. இப்போ இது ரெண்டுத்துலேயும் 4x காமனாக இருக்குது, நான் அதை வெளியே எடுத்துப்பேன். ஸோ உள்ள 3x, இங்கே உள்ள -1 இருக்கும். ஸோ இதே டேர்ம் தான் இங்கேயும் எனக்கு உள்ள வேணும். அப்போ வெளியே -1 இருக்கும், ஏன்னா -1 into 3x -3x -1 into -1 +1. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் 3x -1 காமனாக இருக்கு இல்லையா, ஸோ நான் அதை காமனாக வெளியே எடுத்துட்டா இங்கே ஃபர்ஸ்ட் டேர்மில் மிச்சம் 4x இருக்குது, செகண்ட் டேர்மில் மிச்சம் -1 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் 2x ஸ்கொயர் + 7x + 3. இங்கேயும் சம் ப்ராடக்ட் பார்க்கணும். சம் வந்து +7, ப்ராடக்ட் வந்து 3 2s are 6. ஸோ இதுக்கு நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்கும். 3 2s are 6, நான் வந்து 6 1s are 6 எடுக்க போகிறேன். எல்லாமே ப்ளஸ் தான். 6 1s are 6, 6 + 1 7. ஸோ 2x ஸ்கொயர் + 6x + 1x + 3. இது ரெண்டுத்துலேயும் காமனாக 2x இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தா x + 3 வரும், ஏன்னா 2x into x 2x ஸ்கொயர் 2x into 3 6x. ஸோ அதே மாதிரி இங்கேயும் x + 3 தான் இருக்கணும். ஸோ வெளியே +1 இருக்கும். 1 into x x 1 into 3 3. ரெண்டுத்துலேயும் x + 3 இருக்கு இல்லையா, ஸோ அதை காமனாக வெளியே எடுத்துட்டா மிச்சம் இந்த டேர்மில் 2x இருக்குது, இந்த டேர்மில் +1 இருக்குது. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ தேர்ட் சப்டிவிஷன். ஸோ தேர்ட் சப்டிவிஷன்லையும் மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். 6x ஸ்கொயர் + 5x - 6. ஸோ இங்கே சம் ப்ராடக்ட் பார்க்கலாம். சம் வந்து +5, ப்ராடக்ட் வந்து இந்த 6 into -6 -36. ஸோ இந்த -36 வந்து 12 3s are எழுதலாம், 6 6 are எழுதலாம். பட் இது ரெண்டுமே 5 என்ன பண்ணாலும் வராது. ஸோ 9 4s are 36. இப்போ எனக்கு -36 வேணும். சம்லையும் பாசிட்டிவ் சைன் வேணும். ஸோ சம்மில் பாசிட்டிவ் சைன் இருக்குன்னா பெரிய நம்பரும் பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ சின்ன நம்பரில் மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ 9 into -4 -36 +9 -4 சம் பண்ணோம்னா 5, கிரேட்டர் நம்பருடைய சைன் +5 போட்டுக்கலாம். ஸோ இதுதான் கரெக்ட் காம்பினேஷன். 6x ஸ்கொயர் + 9x. ஸோ ஒரு டேர்ம் 9x எழுதிட்டு அடுத்த டேர்ம் -4x - 6.
ஸோ நான் இந்த மிடில் டேர்ம் ப்ளஸ் 5x ரெண்டாக பிரிச்சுட்டேன். ஆக்சுவலி இப்போ நான் பார்த்தேன்னா வேல்யூவே மாற்றலை, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இதை நான் சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு 5x கிடைக்கும், கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ். சேமாக தான் நான் அப்படியே பிரித்து எழுதியிருக்கேன், ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். நான் எந்த வேல்யூமே சேஞ்ச் பண்ணல. இப்போது இதில் 3x காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துட்டா உள்ள 2x + 3 இருக்கும். ஏன்னா 3x இன்ட்டு 2x 6x ஸ்கொயர், 3x இன்ட்டு 3 9x. இதே மாதிரி தான் எனக்கு உள்ளேயும் 2x + 3 இங்கேயும் வேணும். ஸோ நான் வெளியே என்ன எடுக்கணும்னா -2 -2 இன்ட்டு 2x -4x -2 இன்ட்டு 3 -6. ஸோ நம்ம திருப்பி மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கணும் அதே வருதான்ட்டு. இப்போ இங்கே ரெண்டுத்துலேயும் 2x + 3 இருக்கு இல்லையா, ஸோ அதை காமனாக எடுத்துட்டு இந்த டேர்மில் 3x இருக்குது, இந்த டேர்மில் மிச்சம் -2 இருக்குது. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Fourth subdivision, 3x² - x -4. இப்போ இதுலேயும் சம் ப்ராடக்ட். சம் வந்து மிடில் உள்ளது -1, ப்ராடக்ட் வந்து 3 × -4 -12. இப்போ நம்ம இதை பிரிக்கணும்னா 4 3s are 12. ஓகே, ஆனால் எனக்கு வந்து சம்மில் மைனஸ் இருக்குது, ஸோ கிரேட்டர் நம்பர் சைன்லேயும் மைனஸ் போடணும். இப்போ நான் போட்டால் -4 × 3 -12. ஓகே, -4 + 3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் சப்ராக்ட் பண்ணால் 1, கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். ஓகே, அப்போ இதுவும் டேலி ஆகுது. ஸோ 3x² - 4x + 3x. ஸோ நான் அதை அப்படியே எழுதிக்கிறேன், -4 + 3. இந்த எக்ஸ் டேர்மை தான் நான் பிரிச்சிருக்கேன். -4. இப்போ வெளியே எக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ உள்ள 3x இருக்கும், இங்கே -4 இருக்கும். அதே 3x - 4 எனக்கு இங்கேயும் வேணும்னா வெளியே 1 தான் இருக்கும், ஏன்னா 1 × தான் அதே வேல்யூ கிடைக்கும். இப்போ 3x - 4 காமனாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த டேர்மில் மிச்சம் x இருக்கும், இந்த டேர்மில் மிச்சம் +1 இருக்கும். இப்போ ஃபிஃப்த் சம் டிஸ்கஸ் பண்ணலாம், ஃபேக்டரைஸ். இப்போது இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் அந்த எக்ஸோடைய டேர்ம் இருக்கு, அதோடைய பவர் பார்த்தீங்கன்னா 2ல் இருக்கும். ஸோ எக்ஸ் பவர் 2ல் இருக்குது அப்படின்னா நமக்கு 2 ஃபேக்டர் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம் பண்ண முடியும். ஆனால் இங்கே எக்ஸ் பவர் 3 இருக்குது, 3 ஃபேக்டர் கிடைக்கும். ஸோ ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம் பவர் 2க்கு பண்ண தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம வேறு மெத்தட் டிவிஷன் பண்ணி அப்புறமா நம்ம ஃபேக்டரைஸ் கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் நம்ம கொடுத்துருக்கிற பாலினாமியலை p(x)ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் 3 டிகிரி வந்து 3 இருக்கு இல்லையா, ஸோ அதனால் 3 ஃபேக்டர் இருக்குது. நான் ட்ரையல் அண்ட் எரரில் ஒன்றுனா ட்ரை பண்ண போகிறேன். நான் p(1) ட்ரை பண்ண போகிறேன், அதாவது எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு இது ரிமைண்டர் 0 வருதான்னு பார்க்க போகிறேன். ஸோ 1 - 2 - 1 + 2, எஸ், ரிமைண்டர் 0 வருது. ஸோ p(1) 0 இருக்குன்னா என்ன அர்த்தம்? x - 1 is the factor of p(x). ஏன்னா நான் இதை ரிமைண்டர் தியரம் படி போடும்போது எனக்கு 0 வந்துடுச்சு. இப்போது x - 1 இதோட ஃபேக்டர்னு தெரிஞ்சனால நான் டிவைட் பண்ண போகிறேன். எனக்கு டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரும். x³ - 2x² - x + 2. பார்க்க தான் ரொம்ப டஃப்பாக தெரியும், பட் வெரி ஈஸி அண்ட் வெரி சிம்பிள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், x - 1 ஏதோ ஒரு வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணி நான் டிவைட் பண்ணணும். ஜஸ்ட் கம்பேர் இட் வித் நார்மல் டிவிஷன். நார்மலாக இப்போ இங்கே 16 இருக்குது, 2வால் டிவைட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு ரிலேட்டடாக ஓகே 1 வந்து ஸ்மாலர் நம்பர், அப்போ 16 எடுத்துக்கலாம். ஓகே 2 8s are 16 அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணுவோம்ல, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்கே நம்ம வேரியபிள் வச்சு டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, அதை நான் என் ரஃப் காலத்தில் கொண்டு போய் நான் டிவைட் பண்ணி பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் x³, இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் x. இப்போ நான் இதை டிவைட் பண்ணால் x² வருது. ஸோ நான் இந்த டேர்ம் x - 1 இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷனை நான் x²ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ எப்படி 2 8s are 16 போட்டோமோ x - 1 x² are அப்படின்னு போட போகிறோம். ஸோ x - 1 x² are அப்படி என்ன வருதுன்னு பார்த்தா
x into x square x cube minus 1 into x square minus x square. ஸோ நான் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஸோ டிவிஷனில் நம்ம வந்து சப்ராக்ட் தானே பண்ணுவோம். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகும். அப்போது எக்ஸ் கியூப் கேன்சல், புது சைன் தான் பார்ப்போம். மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர், கிரேட்டர் நம்பரோட சைன் மைனஸ். இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் கீழே கொண்டு வந்துடலாம், மைனஸ் எக்ஸ். இப்போ நான் அகைன் இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணி பார்த்துக்கிறேன். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, டிவைசரில் எக்ஸ் இருக்குது. டிவைட் பண்ணால் மைனஸ் எக்ஸ் வருது. ஸோ நான் இந்த எக்ஸ்பிரஷனை எக்ஸார் மைனஸ் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். அகெயின் டிவிஷனில் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ஷன்னாலே சைன் சேஞ்ச் பண்ணணும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஆட் பண்ணால் 2x, கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். இப்போ இந்த 2வையும் கீழே கொண்டு வந்துடுவோம். அகெயின் ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம். ஸோ மைனஸ் 2x டிவைடட் பை எக்ஸ் பண்ணும்போது மைனஸ் 2 வரும். ஸோ இந்த ஃபுல் எக்ஸ்பிரஷனை மைனஸ் 2ஆல் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். x into minus 2 minus 2x minus 1 into minus 2 plus 2. ஸோ அகெயின் இங்கே சைன் சேஞ்ச் பண்ணுவோம். மைனஸாக இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். செகண்ட் டேர்முக்கு மட்டும் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணுவோம். கரெக்டாக மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ஸோ கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகி ரிமைண்டர் 0 வந்துடும். ஸோ x cube minus 2x square minus x plus 2. This is equal to x minus 1 into quotientல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன். ஸோ சிமிலர் தான். நம்ம இப்போ இங்கே 2 இருக்கு, இங்கே உள்ள 16 இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ கோஷன் நமக்கு 8 இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த டிவிடெண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு கோஷன் பண்ணுவோம்ல, ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன். இப்போ இதை ஃபர்தராக ஃபேக்டரைஸ் பண்ணணும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் டேர்ம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் யூஸ் பண்ணி நம்ம ஃபர்தராக ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ சம் ப்ராடக்ட் பார்க்கணும். சம் வந்து மைனஸ் 1, ப்ராடக்ட் வந்து 1 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2. 2 1s are 2. எனக்கு வந்து சம்மில் மைனஸ் இருக்குது. ஸோ கிரேட்டர் நம்பரில் நான் மைனஸ் போடுறேன். மைனஸ் 2 ப்ளஸ் 1, இதை வந்து நான் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 1 கிடைக்கும். கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். மைனஸ் 2 இன்ட்டு 1 மைனஸ் 2. ஸோ இது பர்ஃபெக்ட். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், இந்த மைனஸ் எக்ஸை ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். மைனஸ் 2x ப்ளஸ் எக்ஸ், ஏன்னா மைனஸ் 2 ப்ளஸ் 1 மைனஸ் 2. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே வச்சுக்கிறேன். செகண்டில் இது ரெண்டுத்துலேயும் காமன் அவுட் எடுக்க போகிறேன். எக்ஸை காமன் எடுத்துக்கிறேன். அப்போ உள்ள எக்ஸ் மைனஸ் 2 இருக்கும். அதே எக்ஸ் மைனஸ் 2 தான் எனக்கு இங்கேயும் வேணும். ஸோ வெளியே காமன் ப்ளஸ் 1 இருக்கும். இப்போ இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. அந்த எக்ஸ் மைனஸ் 2வை வெளியே எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் எக்ஸ் மைனஸ் 1, இதில் எக்ஸ் மைனஸ் 2வை காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ மிச்சம் இந்த டேர்மில் பார்த்தா எக்ஸ் இருக்கும், இந்த எக்ஸ்பிரஷனில் 1 இருக்கும். ஸோ இதுதான் 3 ஃபேக்டர்ஸ் ஆஃப் திஸ் பி ஆஃப் எக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் சேம் ஆஸ் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தான். இதுலேயும் எக்ஸ் பவர் 3 இருக்குது. ஸோ 3 ஃபேக்டர் வரும். அப்போ நம்ம டிவைட் பண்ணி ஒரு ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் இந்த கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஸோ பி ஆஃப் 1 கண்டுபிடிக்க போகிறேன். 1 cube minus 3 into 1 square minus 9 into 1 minus 5. இது ஏன் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இது 0 வந்துச்சுன்னா நான் x மைனஸ் 1 ஃபேக்டர்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை வச்சு டிவைட் பண்ணிடுவேன். அப்படி 0 வரலைன்னா என்னால் இதை வச்சு டிவைட் பண்ண முடியாது. அதுக்காக தான். ஸோ இது 0 வரல. அப்போ நான் பி ஆஃப் மைனஸ் 1 ட்ரை பண்ண போகிறேன். minus 1 cube 3 into minus 1 square
-1 -5. ஸோ +1 வரலன்னா அடுத்து -1 தான். அப்புறம் +2 -2 +3 -3ன்னு நம்ம ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக கிளாஸ் 9க்கு டெஃபினட்டாக இந்த ஒரு 6 இதுக்குள்ளே ஒரு டேர்மாவது சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ இப்போ -1 -3 into 1 +9 -5. So -1 -3 +9 -5, which is equal to 0. Since p of -1 equal to 0, x plus 1 is a factor of p of x. ஏன்னா p of -1 0. So இந்த -1 இங்கே வரணும்னா x plus 1 தான் ஃபேக்டராக இருக்க முடியும். அப்போ தான் நம்ம இந்த 0வோட ஈக்குவேட் பண்ணும்போது இந்த +1 ஈக்குவல் டு தாண்டி போய் -1 ஆகி இப்படி வரும். ஸோ கரெக்டாக நம்ம ப்ரீவியஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி. ஓகே கூல். ஸோ இப்போ x plus 1 வச்சு நம்ம டிவைட் பண்ணலாம். x plus 1 வந்து என்னோட டிவைசராக இருக்கும். x cube -3x square -9x -5. இப்போ நான் ஃபஸ்ட்டு டேர்மை டிவைட் பண்ணி பார்க்க போகிறேன், which is x square. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை x ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணணும். x into x square x cube, 1 into x square x square. ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். அப்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆகிடும். minus into minus plus add பண்ணா 4x square greater number sign minus. So next term கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ நான் அகெயின் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணி பார்க்க போகிறேன். -4x square, இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து x. ஸோ டிவைட் பண்ணும்போது -4x. ஸோ இந்த கம்ப்ளீட் ஃபேக்டரை -4xஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது டைரெக்டாகவும் மல்டிப்ளை பண்ணி போடலாம், இல்லை கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா இது ரஃப் காலத்தில் x plus 1 into -4xன்னு மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சரை இங்கே எழுதிக்கலாம். ஸோ x into -4x -4x square plus 1 into -4x -4x. இப்போ டைரெக்டானா x into -4x -4x square 1 into -4x -4x. சில பேர் மிஸ் பண்ணிடுவாங்க சைனையோ இல்லை வேல்யூவோ. அதுக்காக தான் இப்படி ரஃப் காலத்தில் கூட டிவைசரையும் அந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்து எழுதலாம். இப்போ மைனஸாக இருந்தால் ப்ளஸ் சைன் சேஞ்ச். ஸோ இது வந்து கேன்சல் ஆகிடும். இது இப்படி கேன்சல் பண்ணிகிட்டே வரதுக்காக தான் நம்ம இதோட ஃபர்ஸ்ட் டேர்மையும் கொண்டு போய் டிவைட் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருதோ அதால் இந்த ஃபுல் எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணி நம்ம டிவிஷனை ப்ரொசீட் பண்ணுறோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், சப்ராக்ட் பண்ணால் 5x கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். இப்போ இதை கீழே கொண்டு வந்துடலாம். -5 அகெயின் -5xையும் எக்ஸையும் டிவைட் பண்ணால் -5. ஸோ -5ஆல் மல்டிப்ளை பண்ணால் -5x -5 வந்துடும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணால் எல்லாமே கேன்சல் ஆகி 0 ஆகிடும். ஸோ polynomial, given polynomial equal to divisor into quotient. ஏன்னா dividend equal to divisor into quotient. இப்போ இந்த செகண்ட் டேர்மில் ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் பண்ண போகிறோம். -4x இருக்கு. ஸோ சம் ப்ராடக்ட் சம் -4, ப்ராடக்ட் வந்து 1 into -5. ப்ராடக்ட்ங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் இன்ட்டு கான்ஸ்டன்ட். இப்போ நான் இதை 5 1s are 5 எழுத போகிறேன். சம்மில் மைனஸ் இருக்கிறதுனால கிரேட்டர் நம்பர் சைனில் மைனஸ் போட போகிறேன். -5 into 1 -5. Minus into plus minus, subtract பண்ணா 4 greater number sign minus. So x square -4x and -5x plus x -5. x plus 1. இதில் நான் காமனாக x எடுக்க போகிறேன். ஸோ உள்ள x -5 இருக்கும். எனக்கு இங்கேயும் அதே x -5 தான் உள்ள வேணும். ஸோ நான் காமனாக +1 தான் இருக்கும். ஸோ x plus 1, இதில் x -5 காமனாக எடுத்துட்டா மிச்சம் x plus 1 இருக்கும். ஸோ இப்போ 2 x plus 1 டேர்ம் இருக்குது, ஒரு x -5 டேர்ம் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் தி ஃபேக்டர்ஸ்
இப்போ தேர்ட் சப்டிவிஷன் டிஸ்கஸ் பண்ணலாம். சேம் ஆஸ் ப்ரீவியஸ் தான். பி ஆஃப் ஒன் கண்டுபிடிப்போம். இதை பி ஆஃப் எக்ஸ்னு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ பி ஆஃப் ஒன்ங்கிறது எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம் 0 வருதான்னு. 1 plus 13 plus 32 plus 20 not equal to 0. So P of minus 1 substitute பண்ணி பார்க்கலாம். Minus 1 cube plus 13 into minus 1 square plus 32 into minus 1 plus 20. So first term minus 1, second term plus 13, third minus 2, third term minus 32, last plus 20. So இதை add பண்ணும்போது minus 1, minus 32, minus 33 வரும். இது ரெண்டும் plus 33ங்கிறதால 0 ஆயிடும். Since P of minus 1 equal to 0, x plus 1 is a factor of P of x. ஏன் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் சம்ல டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக டிவைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். x plus 1 is the divisor. Dividend வந்து நம்மளோட P of x. x cube plus 13x square plus 32x plus 20. So first term x cube x divide பண்ணா x square வரும். So நான் இந்த எக்ஸ்பிரஷனை x square ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். x cube plus x square வரும். So subtraction sign change பண்ணணும். plus இருந்தால் மைனஸ் ஆகிடும். ஸோ இது கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சப்ராக்ட் பண்ணும்போது 12x ஸ்கொயர் கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ். இந்த டேர்மையும் கொண்டு வந்துடலாம் 32x. அகெயின் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணி பார்க்கலாம். 12x ஸ்கொயரையும் எக்ஸையும் டிவைட் பண்ணோம்னா 12x வரும். ஸோ 12x ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 12x இன்ட்டு எக்ஸ் 12x ஸ்கொயர். 1 இன்ட்டு 12x 12x. Again sign change, இது cancel ஆயிடும். plus into minus minus subtract பண்ணா 20x greater number 32 அதோட sign plus. So இந்த 20 கீழே கொண்டு வந்துடலாம். So 20x இருக்கு, அங்க first term x இருக்கு, divide பண்ணும்போது 20. So 20 ஆல multiply பண்ணலாம். 20 into x 20x 1 into 20 20. So இங்கேயும் sign change ஆகி எல்லாமே கேன்சல் ஆகிடும். 0. ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சப்ராக்ட் பண்ண 20x மைனஸ் 20x 0. ஸோ ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். இப்போது டிவிடெண்ட் ஈக்குவல் டு எப்போவுமே டிவிடெண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு கோஷன்ட். ஸோ இங்கே கோஷன்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் யூஸ் பண்ண போகிறோம். சம் வந்து ப்ளஸ் 12, ப்ராடக்ட் வந்து 1 இன்ட்டு 20 20. ஸோ 20யை பிரிக்கணும், சம்மும் 12 வரணும். 20 வந்து 10 2s ஆர். ஸோ எல்லாமே ப்ளஸ்னால ப்ளஸ், யோசிக்கவே வேண்டாம். இப்போ இந்த 12xை நான் 10x 2xன்னு பிரிக்க போகிறேன். ஏன்னா 10 + 2 12. இது எந்த ஆர்டர்லனாலும் எழுதிக்கலாம். 2x கூட ஃபர்ஸ்ட் எழுதலாம். இட் டசன்ட் மேட்டர். இதெல்லாம் நம்ம லோவர் கிளாஸ்லேயே ஆல்ரெடி படிச்சுட்டோம். ஸோ நான் அதனால ரொம்ப டீட்டெயில் சொல்லலை. ஓகே, இங்கே எக்ஸை காமன் எடுப்போம். எக்ஸை காமன் எடுப்போம். உள்ளே அப்போ எக்ஸ் ப்ளஸ் 10 வரும். ஏன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 10 10x. இங்கேயும் அதே எக்ஸ் ப்ளஸ் 10 எனக்கு உள்ளே இருக்கணும். அப்போ வெளியே 2 இருக்கும். 2 இன்ட்டு எக்ஸ் தான் 2x. 2 இன்ட்டு 10 20. கரெக்டாக வந்துருச்சு. எக்ஸ் ப்ளஸ் 1, இங்கே ரெண்டுத்துலேயும் எக்ஸ் ப்ளஸ் 10 இருக்குது. ஸோ அதை காமனாக வெளியே எடுத்துட்டா இந்த இதில் எக்ஸ் மிச்சம், இந்த இதில் ப்ளஸ் 2 மிச்சம். ஸோ இதுதான் அந்த 3 ஃபேக்டர்ஸ் ஆஃப் தேர்ட் சப்டிவிஷன். இப்போ லாஸ்ட் சப்டிவிஷன் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ், லாஸ்ட் சம்முடைய லாஸ்ட் சப்டிவிஷன் இதுவும் சேம் அஸ் ப்ரீவியஸ் சம்ஸ் மாதிரி தான். ஸோ இதை நான் பி ஆஃப் ஒய்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் பி ஆஃப் 1 ட்ரை பண்ண போகிறேன். ஒய்க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுவேன். எனக்கு வந்து நான் 0 வருதான்னு பார்ப்பேன். அப்போ தான் அது வந்து ஒரு ஃபேக்டராக எனக்கு தெரியும். 2 + 1 - 2 - 1. Yes, it is 0. Since P of 1 equal to 0, y
minus 1 is a factor of p of y. அங்கே ப்ரீவியஸ் சம்ஸில் எல்லாமே எக்ஸ் இருந்துச்சு, ஸோ நம்ம எக்ஸ் யூஸ் பண்ணோம். இங்கே எல்லாமே ஒய்ங்கிறனால ஒய் தான் யூஸ் பண்ணணும். ஒய் மைனஸ் ஒன்ங்கிறது ஒரு ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம டிவைட் பண்ணிடலாம். 2y cube plus y square minus 2y minus 1. First term. So 2y square. Y into 2y square, 2y cube. Minus 1 into 2y square, minus 2y square. So subtract பண்ணும்போது sign change பண்ணணும். Plus இருந்துச்சுன்னா minus, minus இருந்தா plus. அப்போ இந்த term வந்து அப்படியே cancel ஆகிடும். Plus into plus plus add பண்ண 3y square greater number 2 அதோட sign plus. எப்போவுமே புது sign தான் பார்க்கணும், ஏன்னா sign change பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் term இறக்கலாம், minus 2y. இப்போ இந்த first term 3y square by y, 3y. So 3y ஆல் multiply பண்ண போகிறேன், plus 3y ஆல் y into 3y, 3y square, minus 1 into 3y, minus 3y. இப்போ again sign change ஆகும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். ஸோ இது கேன்சல் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் சப்ராக்ட் பண்ணால் ஒய் கிரேட்டர் நம்பர் 3 அதோட சைன் ப்ளஸ் தான். ஸோ இப்போ இந்த டேர்மை கீழே கொண்டு வந்துடலாம். minus 1. ஸோ இது ஒன்ஸ் ஆர் ஒய் மைனஸ் 1. ஸோ சேம் சைன்ஸ் சேஞ்ச் பண்ணி எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே டிவிடெண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்டு கோஷன்ட். கோஷன்ட்ல இருக்கிறத நான் இப்போ சம் ப்ராடக்ட் வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். சம் வந்து +3, ப்ராடக்ட் வந்து 2 into 1 2. ஸோ அகெயின் 2 1s are 2, எல்லாமே ப்ளஸ்னால ப்ளஸ்ஸே வச்சுக்கலாம். 2y ஸ்கொயர், இந்த 3yயை 2y + yன்னு பிரிக்க போகிறேன். இப்போ அகெயின் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, திஸ் இஸ் ஈக்குவல் டு y minus 1. இதில் காமனாக 2yயை வெளியே எடுத்துடலாம். அப்போ உள்ள என்ன வரும், ஃபர்ஸ்ட் டேர்மில் y, செகண்ட் டேர்மில் +1. ஓகே, ஸோ 2y into y 2y ஸ்கொயர், 2y into 1 2y. இப்போ அதே y + 1 தான் எனக்கு அடுத்த ரெண்டுத்துக்குமே வேணும். ஸோ காமனாக எடுக்க ஒன்றும் இல்லை, ஸோ 1 தான் இருக்கும். 1 into y y, 1 into 1 1. y minus 1, இங்கேயும் y + 1 இருக்குது, இங்கேயும் y + 1 இருக்குது, அதை காமனாக எடுத்துடலாம். அப்போது இங்கே மிச்சம் 2y இருக்கும், இங்கே மிச்சம் +1 இருக்கும். So the three factors are y minus 1, y plus 1, 2y plus 1. இதோட இந்த எக்ஸசைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.